யாரெல்லாம் காவேரி விஜய் கூட போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அஜயோட அப்பா கிட்ட பஸ் பத்தி பேசுறாங்க. அதாவது அந்த காவேரி வீட்டை விட்டு நிரந்தரமா அனுப்பணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யணும் கேட்கும்போது விஜய் வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு நீங்க வந்து மீடியால சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னா எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க தான் அவங்க அப்பா அம்மா இறந்தது காரணம்னு தெரியும், அதுதான் உண்மை. ஆனா விஜய் தான் அதுக்கு காரணம் சொல்லி விஜய் பிளாக்மெயில் பண்ணி நம்ம வந்து கல்யாணத்துக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவன் கல்யாணம் பண்ணாம அந்த ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு தான் நல்லது, அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அஜயோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு அஜயோட அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. மீடியாவையும் வர சொல்றாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில நானும் காரணம் ஆயிட்டேன், அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும்ல, அதனால விஜயோட நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேற ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிச்சுலாம், இப்ப வந்து அந்த பொண்ணை விலகி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு திருப்பியும் வரமாட்டா. வெண்ணிலா பொண்ணு பாவம் அந்த பையனையே நினைச்சு இப்படி ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாதான் வந்து என் மனசு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து மீடியால பேசுறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் போன்ல பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே என்ன இது, சித்தப்பா இப்படி மாறி இருக்காரு, எல்லாமே அந்த ராகினி பசுமதியோட வேலையா தான் இருக்கும், அவங்கதான் இப்படி எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணதெல்லாம் இவர் பண்ணிட்டு நான் தான் வந்து வெண்ணிலா அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.